நாகையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்த்து அந்த குளக்கரையை சீர் செய்ய 4.2 லட்சம் கோடி 4.25 கோடி நிதி ஒதுக்கி செஞ்சு அந்த நாகூர் தர்கா குளக்கரையை சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தது அதிமுக. மேலும் அவருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தது அதிமுக. 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. சற்று இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். ஆக ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டா சொல்வதெல்லாம் கேட்பது கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நடத்தல் அமைப்படுது, கொள்கை என்பது நிலையானது. கொள்கைக்கும் கூட்டணிக்கும் வேற வித்தியாசம் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி என்ன கொள்கை கடைபிடித்தாரோ அந்த கொள்கை தான் இப்பொழுதும் கடைபிடிக்கிறோம். அவை யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. இப்போ அதிமுக தெளிவா இருக்குது. எங்க கூட்டணி தெளிவுபடுத்தியாச்சு. எங்க அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தலைமை தான். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக நம்முடைய கூட்டணி வேட்பாளர் EPS என்று அறிவிக்கப்பட்டார். அப்புறம் எங்க டெல்லி வருது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமா? யாரை ஏமாத்துற? ஒவ்வொரு முறையும் ஏமாத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஏமாற்ற பார்க்கிறார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமா? இப்போ எங்க தேர்தல் நடக்குது? சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. நமக்கு கிடைக்கின்ற இங்க இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற யோசனை கூட முதலமைச்சருக்கு இல்லை. என்ன செய்வது? திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 24 இருக்கிறீங்க. இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லிக்கு நடக்கிற தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு நடக்கிற தேர்தல். மக்களோட ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டிய தேர்தல். அதற்காக தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கூட்டணி அமைப்பதற்கு காரணம் வாக்குகள் சிதறாம அந்த நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கிடைக்க வேணும். வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே போல ஒவ்வொரு கட்சி அப்படித்தான். திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, அவர்களும் இந்த நோக்கத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்ச கட்சி தான். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அதிமுக ஆட்சி அமைந்த உடனே வரி உயர்வு, வீட்டு வரிகளை உயர்த்திட்டாங்க, விலைவாசி உயர்வு. இதனால் மக்கள் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லா நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் தொப்பு கொடுக்குறோம். நம்முடைய தைப்பண்டிகை போது அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாரத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக அமைந்தவுடன் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய. அதே ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் புதிய ஆட்டோ வாங்கினால் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு வழங்கப்படுகின்ற அரிசி தரம் இல்லாத சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரேஷன் கடையில் தரமான அரிசி கடையில் எப்படி இருக்குதோ அதே அரிசி உங்களுக்கு வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல் இன்றைக்கு பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், மீனவ மக்கள்
வீடு இல்லாமல் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து தர மக்களுக்கும், ஏழைகள் என்று இருந்தால் அது எந்த ஜாதி மதனே கிடையாது, அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியல மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல் முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கட்டிட தொழிலாளிகள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதியோடு நடத்தினா 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.